படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 டேஸ்ல நான் அந்த படத்தை பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 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 1 வீக் அந்த சமயம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. இந்த மாதிரி இன்று முதல் கட்டிக்கோடா சாங் வந்து இந்த படத்துல இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. ஏன்னா நான் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு நான் படத்துல பாக்கல. ஒரு வாரமோ 2 வாரம் கழிச்சோ இந்த பாட்டை வந்து நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு தனியா அதுக்கு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. அது எதனால சார்? இல்லைங்க, ஆக்சுவலா முதல்ல வந்து ஒரு சாங் வந்து அது வந்து ஏற்கனவே தெலுங்குல வந்த ஒரு சாங். அது வந்து ஆக்சுவலா விஜய் ரொம்ப ஆசைப்பட்டார். அது தேவி மியூசிக் போட்டதுதான். அது தேவி மியூசிக் போட்டதான். அவரு விஜய்க்கு ஆக்சுவலா தெலுங்கு படங்கள், தெலுங்கு ஹீரோஸ், தெலுங்கு மாஸ் இது அவருக்கு நிறைய பாடல்களும் இங்க ரீமேக் ஆமா ரொம்ப பிடிக்குது. நிறைய இது பண்ணிருக்காருன்றப்ப இந்த சாங் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. தேவி இத்தனைக்கு சொன்னாரு, சார் நான் வேற அதே மாதிரி வேற போட்டு கொடுக்குறேன் சார்ன்றப்ப இவர் வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அவர் டப்பிங் வரும்போதெல்லாம் அப்படியே கையை பிடிச்சி, சார் எப்படியா சாங் சார் இல்லைங்க கொஞ்சம் எஜுகேஷன் இருக்குங்க, அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தா இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ வந்து தேவி முதலேருந்தே லிட்டில் ஜெட்ரி ஏதாவது நாளைக்கு வந்து ரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் வந்து என்ன பண்ணாங்க, ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த சாங் வந்து தமிழில் வந்து நாங்கள் வந்து ரீடூ பண்ணுறோம் அது அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒன்றுமே அப்ஜெக்ஷன்ஸ் வரல, நாங்களும் ஷூட் பண்ணி முடிச்சோம் கிடிச்சிட்டோம். ரிலீஸ் பண்ணுற டைம் அன்னைக்கு வந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த பர்டிகுலர் கன்சர்ன் வந்து தானசருக்கு வந்து கோர்ட் நோட்டீஸ் வந்துச்சு. அந்த ஒரு எக்ஸாபிரண்ட் பிரைஸ் மென்ஷன் பண்ணி இதை வந்து எனக்கு கொடுத்தாதான் இந்த சாங்கை இது பண்ணலாம், சாங்கோட ரைட்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு. எங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு 2-3 மந்த்ஸாவே அவங்களுக்கு ரொம்ப அப்பரண்டா தெரியும் நம்ம சாங் எடுத்து பண்றாங்க. ஏன்னா தேவி மூலமாவே அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கு விஜய் படத்துக்கு வந்து சாங் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதவங்க கரெக்டா ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் நைட் வந்து இந்த மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டோன்னே இட் வாஸ் கேம் அஸ் ரூட், ஒரு ஷாக் மாதிரி இருந்துச்சு. பட் ஓவர் நைட் என்னன்னா வந்து தேவியோடைய ஒரு கிரேட் ஜீனியஸ்னஸ் டக்குன்னு யோசிக்காம என்ன பண்ணாரு தானசர், என்ன பண்ணாரு, உடனே சாங் வந்து ரீடூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா அந்த சாங்கை பிளே பண்ணி தேவி வந்து ஏற்கனவே இருந்த சாங்கு அந்த லிப்பு அந்த லிரிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு டோட்டலா பேக்ரவுண்ட் ஸ்கோர் டியூனே மாத்திட்டாப்புல. ஸோ அதுதான் வந்து தேவியோடைய ஜீனியஸ்னஸ். இளையராஜாவுடைய ஒரு சிஷ்யன்னு காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு இதுக்கு ஃபுல்லா வந்து வேற ரிதம் செக்ஷன் வேற பிஜிஎம்க்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க விஜய் பிபாஷா பாசும். ஓவர் நைட்ல வச்சு என்ன பண்ணாரு, நீட்டா வந்து டோட்டலா வந்து அதே லிரிக்கை வச்சு டியூனை மாத்தி ஃப்ரெஷ் சாங்கை பண்ணி நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே இம்மிடியேட்டா டான்சர் போஸ்ட்ன்ற மாதிரி டான்சர் அடிச்சாரு போஸ்ட் திருப்பி இது பண்ணணும்னு பார்த்தா தட் இஸ் வி மேனேஜ்.